Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த பெண்டன்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் இது மட்டும் இல்லாம கொஞ்சம் பீட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுக்கு நம்ம டூல்ஸ் எதுமே வாங்க தேவையில்ல. வீட்ல இருக்க காலி ரீஃபில் பென்ஸ்லாம் இருக்குல, சோ அதை வச்சு தான் பண்ண போறோம். இது எல்லாமே டெரகோட்டா ஜுவல்லரிக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னலாம் சொல்ல போறேன். சோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம டெரகோட்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு க்ளே தேவை. இது பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ்க்கு அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 1 kg. ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ட்ரை ஆகாது. வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பொருளாக இருக்குது, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட பிளாஸ்டிக் ஃபோக் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சில்வர் ஃபோக் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா காலியான பென். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பென் நம்மளுக்கு வேணும். ஒரே ஒரு ஷேப்பில் இருக்க பென் நம்மளுக்கு வேணாம், எல்லாமே ஒரு ஷேப்பில் இருக்குல்ல. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும், கரெக்டாக டிசைன் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா பென் எடுத்து வச்சுருக்கேன் நான். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலியான கேப். இது கூட பார்த்தீங்கன்னா சைஸ் பாருங்கள், எல்லாம் ஒன்று ஒரு சைஸில் இருக்கும். ஸ்மால், பிக், மீடியம் அந்த சைஸில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி காலியான ரீஃபில்ல மேலே அந்த நிப் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த காலியான ரீஃபில், அப்புறம் ஒரு ஸ்ட்ரா, உடஞ்சி போன நம்மளோட பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரீஃபில் நான் 2 எடுத்து வச்சுருக்கல, அது ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பெண்ணோட அந்த கேப் மேலே இருக்க கேப் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதை வச்சு கூட டிசைன் பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த உடஞ்சி போன ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டட்டோட பின்னாடி நம்ம மாட்டுவோம்ல அந்த ரப்பர், ஸோ அது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிங் பின்னும் அண்ட் ஸ்டெட் பின்னும் எடுத்து வச்சுருக்கேன். ரிங் பின் வந்து நம்ம எப்படி இப்போ வந்து ஐபினாக யூஸ் பண்ண போகிறோம், யூபினாக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் யூஸ் பண்ணுற சீப். இது வந்து நம்ம ருத்ராட்சம் பீச் இதில் வச்சு தான் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளுக்கு ஒரு ஃபெவி பாண்ட் தான் நம்ம ஸ்டெட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் இது மாதிரி ஒரு பில்லர் தேவை, நம்மளுக்கு ஒரு டூல் தேவை. அண்ட் இது வந்து கட்டர். உங்ககிட்ட இது இல்லை, நீங்கள் வந்து கத்திரிக்கோல் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிக்ரோம் ஒயர் தேவை. இந்த மாதிரி ஒரு நிக்ரோம் ஒயர், இது நார்மல் நிக்ரோம் ஒயர் தான். இது பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஜுவல்லரிக்கு பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 நிக்ரோம் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நிறையா பேர்கிட்ட இந்த குக்கி கட்டர்ஸ்லாம் இருக்காது இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அவங்க இந்த மாதிரி ஒரு அட்டையில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அப்புறம் அந்த மாங்காய் ஷேப் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து எப்படி பெண்டன்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மோல்டு. இதுதான் ரொம்பவே மெயின் நம்மளுக்கு பீட்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய மோல்டு பார்த்தீங்கன்னா நான் 20 ருபீஸ்க்கு வாங்கினேன். சின்ன மோல்டு வந்து 6 or 7 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதுக்கப்புறம் ஆயில் தேவை நம்மளுக்கு. இது எல்லாம் தான் ரொம்பவே பேசிக்கான விஷயம் டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணுறதுக்கு. சரி வாங்க இப்போ நம்ம பீட்ஸ் அண்ட் பெண்டன்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெரகோட்டா க்ளேவை நல்லா சாஃப்டன் பண்ணிக்கிறேன். எப்பவுமே டெரகோட்டா க்ளே வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதனால் ஆயில் அண்ட் வாட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெரகோட்டா க்ளே எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு க்ளே வந்து நிறையா கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக க்ளே வந்து போயிடும். இல்லைனா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக பீட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்துக்கிறேன். நீங்கள் மோல்டு எந்த சைஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மோல்டுக்குள்ளே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1, 2, 3, 4, 5 இந்த சைஸ் மோல்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது எல்லாத்துக்குள்ளேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த உள்ளே வச்சுருக்க பீட்ஸ் வந்து வெளில எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ரொம்ப ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா உருட்ட போகிறோம்.
இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டியாச்சு. இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூபின் பீட் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சில்வர் கலர் நிக்ரோம் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் நிக்ரோம் ஒயர் எப்படி வாங்கணும்னு. அதாவது இந்த கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேப் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஷேப்லேயே இருக்காது, அது ஒரு ஷேப் மாறும். பட் ஆனால் இந்த சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேப் ப்ரெஸ் பண்ணோம்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது. இந்த சில்வர் கலர் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு தான் நம்ம பெண்டன்ட் இல்லை இயரிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பேக் பண்ணும்போது பிரேக் ஆகாது. நம்மளோட பெண்டன்ட் செயின்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மெல்லிசான ஒயர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதுவுமே ஒன்றும் கிளியராக புரியலன்னா நான் வெறும் பீட்ஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுனே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். நான் என் கார்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து சென்டராக வச்சு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா கிடைக்கும். இது ஒரு மெத்தட். இப்படி இது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி ரிங் பின்னு. ஸோ இந்த ரிங் பின்னை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் யூ பின் நிறைய பேரால் பண்ண முடியாது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பீட் எடுத்து நம்ம இந்த பின்னை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சுற்று சின்னதாகும் போது பின்னு மேபி வெளில வந்தாலும் வரலாம். நம்ம சில்வர் கலர் யூ பின் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம 2 யூ பின்னுமே முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி ஐ பின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் அதே மாதிரி சில்வர் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பாதியாக. ஸோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் பீடு உங்களுக்கு எந்த பீடு வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிங் பின் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கட் பண்ணியிருந்தோம்ல, அதாவது அந்த ஐ பின்னு, அதுலேயுமே நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட பீட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து பெண்டன்ட்டோ இல்லை உங்களுக்கு இயரிங்ஸோ இதில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். அண்ட் இதோட கிளியர் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள் என் கார்டில். அண்ட் இப்போ வந்து ருத்ராட்சம் பீட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் பாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, இந்த சீப் எடுத்துக்கிறேன். சீப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீட்ஸை நல்லா போட்டு அதில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ருத்ராட்சம் பீட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஹோல் போட போகிறோம். போட்டால் தான் நம்ம செயின் கோக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட சாப்ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ சாப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அது பின்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஹோல் போடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ருத்ராட்சம் பீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறையா நீங்கள் சைஸ் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன், என் கார்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக செயினில் கோப்போம்ல, ஸோ அந்த பிளெயின் பீட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் வந்து 3 சைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மோல்டில் வச்சு தான் நான் இப்போ பீட் எடுக்க போகிறேன். இது நல்லா ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சேம் அதே மாதிரி தான் சாப்ஸ்டிக் பேக் சைடில் ஹோல்ட் பண்ண போகிறோம். இதை அவ்வளோதான், நம்ம பீட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த பீட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பெண்டன்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பெண்டன்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற கட்டையும் அண்ட் இந்த மாதிரி பிளெயின் ஸ்கேல் 2 எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் நான், இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம ஆல்ரெடி சாஃப்டன் பண்ணி வச்சுருந்த கிளே எடுத்துக்கலாம். நம்ம இந்த கிளே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேலுக்கும் நடுவில் வச்சுட்டு திரட்ட போகிறோம். இந்த ஸ்கேலில் வச்சு ஏன் திரட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக வரும். ஸோ ஏற்ற இறக்கமாக இருக்காது. அதனால தான் நம்ம இந்த ஸ்கேல் வச்சு திரட்டுறோம். பிகினர்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி போட்டு திரட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகாது 2 சைட்லையுமே. பாருங்கள் ஈவன் சைஸ்க்கு எப்படி கரெக்டாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து இதை நான் சாஃப்டன் பண்ணிக்கிறேன். அதாவது எட்ஜஸ்லலாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிராக் ஆகிருக்கு இல்லையா, வாட்டர் வச்சு ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கிளே வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்க்கே கட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஈவனாக கட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா டிசைன் பண்ணலாம். எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் பின் இருக்குல்ல, ஸோ அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் 2 ரிங் பின் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன்.
இதை வந்து நம்ம பெண்டன்ட்டோட 2 கார்னர்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப தள்ளி பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ ரெண்டுமே அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு ஸ்கேலும் நம்ம கட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம லைன் போட போகிறோம். இதே மாதிரியே பெண்டன்ட்டை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதே மாதிரி லைன் போடலாம். ரொம்ப அழுத்தி லைன் போடாதீங்க. அப்படி அழுத்தி லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெண்டன்ட் பிரேக் ஆகிடும். இப்போ இந்த கட்டரை வச்சு நான் கீழே வந்து W ஷேப்க்கு டிசைன் போடுறேன். இதே மாதிரி நான் மேலேயும் அதே மாதிரி டபுள் டிசைன் போடுறேன். இப்போ நம்மளோட பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். அதோட பேக் சைடில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன டிசைன் போகிறோமோ அதை அப்படியே மேலேயும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நார்மலாக ரீஃபில் இருக்க பென் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் லைட்டாக ஹோல் போடுறேன் சென்டரில். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலியான ரீஃபில் இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த சென்டரில் லைன் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் போட போகிறோம். இப்போ அதே ரீஃபிலோட பேக் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேக் சைடில் வெளில ரவுண்ட் போட போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட காலியான கேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக ஒரு ரவுண்ட் போடலாம். இதுக்கப்புறம் வெளில ரீஃபில் வச்சு குட்டி குட்டி ரவுண்ட் போடலாம். இப்போ சைட்லையுமே கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம் ரீஃபில் வச்சு.
இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் ஐபினோ இல்லை யூபின் பீட்ஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செயின் மாதிரி கோக்கிறதுக்கு ருத்ராட்சம் பீட்ஸ் இல்லை நார்மல் பீட் நான் பண்ணி காமிச்சல. ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவள் தான் இந்த வீடியோட எண்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய இதே மாதிரியே டெரகோட்டா வீடியோஸ்லாம் வரப்போகுது. நிறைய ரிலேட்டட் ஜுவல்லரிஸ் பீட்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ கமெண்ட் போடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye from Harini.